இல்ல மேம். ஆக்சுவலா வந்து நான் ஆரம்பிக்கிறேன் நியூஸ். அதோட பேர் வச்சுக்கோங்க நீங்க. சரியா? ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சூப்பர். சரியா? ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கம்பெனிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா? நல்லா வச்சுக்கோங்க. அந்த கம்பெனிஸ மோஸ்ட் ஆஃப் த ஷேர் ஒரு கம்பெனினா வந்து ஒரு 100 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல மோஸ்ட் ஆஃப் த ஷேர் வந்து கவர்மெண்ட் கையில வந்து இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்க கம்பெனி வந்து என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அவனோட ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணியும் அவனோட இன்கம் பேஸ் பண்ணியும் அவனுக்குன்னு சில பல ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க. சரியா? அதுல வந்து மொத்தம் வந்து ஒரு 4 விஷயம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மினிரத்னாலே வந்து 2 இருக்கும். கேட்டகரி 1 கேட்டகரி 2 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நவரத்னா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து மகாரத்னா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்கும். இது யார் யாருக்கெல்லாம் மினி ரத்னம் கொடுப்பாங்க, யார் யாருக்கெல்லாம் நவரத்னம் கொடுப்பாங்க, யார் யாருக்கெல்லாம் மகாரத்னம் கொடுப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவனோட ப்ராஃபிட் நல்லா வச்சுக்கோங்க. கடந்த 3 வருஷமா அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்லேயே வந்து போகும் பாத்தீங்களா? நட்டத்துல போகாம ப்ராஃபிட்லேயே வந்து போகும் பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்க கம்பெனிக்கு மினிரத்னால கேட்டகரி 2 அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க. நல்லா புரியுதா? அதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனி கடந்த 3 வருஷமா நஷ்டத்துல போகாம ப்ராஃபிட்லேயே வந்து போச்சுன்னா அந்த கம்பெனிக்கு மினிரத்னால கேட்டகரி 2 ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? லைக் வந்து ப்ராஃபிட்லேயே வந்து போகணும். சரியா? அவனுக்குன்னு சொந்தமா எந்த வித லோனு எந்த வித இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து வாங்கியிருக்க கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு வந்து கேட்டகரி 2 ஸ்டேட்டஸ், அதாவது மினிரத்னால கேட்டகரி 2 ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேயா? அப்ப கேட்டகரி 1க்கு வந்து யாருக்கு வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த கேட்டகரி 2 ஸ்டேட்டஸ் வந்து ஆல்ரெடி வந்து வாங்கியிருப்பான் பாத்தீங்களா? அவனால மட்டும்தான் வந்து கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ் வந்து வாங்க முடியும். இதுக்கு என்ன எலிஜிபிள்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன எலிஜிபிள்னா ப்ராஃபிட் வரும்ல, இந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வரும்ல. ப்ராஃபிட்ல வந்து 2 விஷயம் இருக்கு. டாக்ஸ் பே பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட் வந்து வரும், டாக்ஸ் பே பண்ண பிறகு. உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து 30 கோடி ப்ராஃபிட் வந்து வருதுன்னு வச்சுக்காங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணுவேன். டாக்ஸ் வந்து ஒரு 2 கோடி வந்து என்ன சொன்னேன், 30 லட்சமா, ஒரு 2 லட்சம் வந்து டாக்ஸ் வந்து பே பண்றேன்னா மிச்சம் வந்து எனக்கு வந்து எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும்னு கேட்டீங்கன்னா 28 லட்சம். எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டாக்ஸ் பே பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட் வந்து வரும். நல்லா வச்சுக்கோங்க. கடந்த 3 வருஷமா 5 வருஷமா 3 வருஷம். சரியா? கடந்த 3 வருஷமா நல்லா வச்சுக்கோங்க. கடந்த 3 வருஷமா வர ப்ராஃபிட்ல இந்த டாக்ஸுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட் இருக்கு பாத்தீங்களா? அந்த ப்ராஃபிட் வந்து 30 கோடிக்கு மேல வந்து இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வருஷமாச்சும் 30 கோடிக்கு மேல இருக்கணும். அந்த மாதிரி இருக்க கம்பெனிக்கு மினிரத்னால கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க. புரிஞ்சுச்சா? கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ் வாங்குறதுக்கு வந்து 2 விஷயம் இருக்கு. ஆல்ரெடி வந்து நீ கேட்டகரி 2ல இருக்கணும். அதே மாதிரி வந்து கடந்த 3 வருஷமா ப்ராஃபிட்ல போகணும். அதே சமயம் அந்த 3 வருஷம் ப்ராஃபிட்ல ஏதாச்சும் ஒரு வருஷம் டாக்ஸுக்கு அவனோட ப்ராஃபிட் வந்து 30 கோடிக்கு மேல இருக்கணும். அப்படி இருக்கு நீங்க வந்து மினிரத்னால கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க. எனக்கு நல்லா தானே கேக்குது? யாருக்குமே கேட்கலையா? ஒன்னும் இல்ல. மினிரத்ல கேட்டகரி 2 புரிஞ்சுச்சா? கேட்டகரி 1 வந்து யாருக்கு வந்து வாங்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி கேட்டகரி 2 இருப்பான் பாத்தீங்கன்னா அவனுக்கு தான் வந்து மினிரத்னா கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க. இல்ல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி கேட்டகரி 2ல இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து கடந்த 3 வருஷமா நல்லா வச்சுக்கோங்க, கடந்த 3 வருஷமா வந்து கண்டிப்பா ப்ராஃபிட்ல தான் வந்து போகணும். ஆனா வந்து இன்னொரு ஒரு கண்டிஷன் வந்து சொல்றாங்க. அந்த ப்ராஃபிட்ல டாக்ஸுக்கு முன்னாடி இருக்கும் பாத்தீங்களா அந்த ப்ராஃபிட், அது வந்து 30 கோடிக்கு மேல இருக்கணும். அந்த 3 வருஷத்துல ஏதாச்சும் ஒரு வருஷம் வந்து அவனோட ப்ராஃபிட் டாக்ஸுக்கு முன்னாடி இருக்க ப்ராஃபிட் வந்து 30 கோடிக்கு மேல இருக்கணும். அந்த மாதிரி இருக்க கம்பெனிக்கு வந்து மினிரத்னால கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா? ஓகே. ஓகேடா. மினிரத்னால கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ் வந்து வாங்கிட்டேன். இதனால வந்து எனக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து ஏதாச்சும் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றேன்னு வச்சுக்காங்களேன், அதுல 500 கோடி முடியும். நல்லா வச்சுக்காங்க. 500 கோடி முடியும் வந்து எந்த வித கவர்மெண்ட் அப்ரூவலும் இல்லாம நீயாவே சுயமா வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். சரியா? வேற என்ன இதுல வந்து பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து எப்படி சொல்றது, உன்னோட வந்து நெட்ஒர்க் வந்து ஒரு இத்தனை கோடி அத்தனை கோடி இருக்குன்னு வச்சுக்காங்களேன், அதுல 15% வந்து அந்த கவர்மெண்டோட அப்ரூவல் இல்லாம நீயா வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மினிரத்னா கேட்டகரி 1ல இருக்க சிறப்பம்சம் அப்படின்றது நான் வச்சுக்காங்க. அதாவது பெனிஃபிட் அப்படின்றது நான் வச்சுக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நவரத்னா. சரியா? இந்த நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து யாருக்கு வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா ஆல்ரெடி மினிரத்னால கேட்டகரி 1ல வந்து இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு தான் வந்து இந்த நவரத்னா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க. கேட்டகரி 1ல வந்து ஆல்ரெடி இருக்கணும். அப்படி இருக்கவனுக்கு மட்டும்தான் வந்து நவரத்னா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க. ரெண்டாவது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டாவது எலிஜிபிள் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கடந்த 5 வருஷமா நல்லா வச்சுக்கோங்க, கடந்த 5 வருஷமா எம்ஓ எல்லாம் வந்து போட்டிருப்பான் பாத்தீங்களா,
அந்த எம்ஓஇல அட்லீஸ்ட் 3 வருஷமாச்சும் வந்து அவன் போட்ட எம்ஓஇ வந்து ரொம்ப எக்ஸலண்ட், ரொம்ப குட் அப்படின்ற ஒரு கேட்டகரி கீழே வந்து வந்திருக்கணும். இது 2வது எலிஜிபிள். சரியா? அதுக்கப்புறம் வந்து 3வது ஒரு எலிஜிபிள் இருக்கும். இதுல வந்து ஒரு 6 பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அவனோட ப்ராஃபிட், அவனோட டர்ன் ஓவர், அவனோட கேபிட்டல், அதுக்கப்புறம் வந்து அந்த டிப்ரிசியேஷன் காஸ்ட், இந்த மாதிரி வந்து ஒரு 6 பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி வந்து மார்க் வந்து போடுவாங்க. மொத்தம் வந்து 60 மார்க்குக்கு வந்து போடுவாங்க. இல்ல நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தம் வந்து 3 எலிஜிபிள். சரியா? ஆல்ரெடி கேட்டகரி 1ல வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவனோட இந்த எம்ஐ போட்டுருப்பாங்க பாத்தீங்களா, கடந்த 5 வருஷத்துல அதுல ஒரு 3 வருஷமாச்சும் வந்து அந்த எம்ஐ வந்து எக்ஸலண்ட் அல்லது வந்து வெரி குட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல வந்து இருக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து 60 மார்க்குக்கு வந்து ஸ்கோர் வந்து போடுவாங்க. மொத்தம் வந்து எத்தனை பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஸ்கோர் வந்து போடுவாங்கன்னா ஆறு 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 இதுல வந்து பேஸ் பண்ணி வந்து ஸ்கோர் வந்து போடுவாங்க. இல்ல நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தாங்கன்னா அவனுக்கு வந்து நவரத்னா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து வாங்குறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா வந்து அங்க வந்து 500 கோடின்னு சொன்னா இங்க வந்து 1000 கோடி. நல்லா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவல் எல்லாமே வந்து 1000 கோடி வந்து நீ வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உன்னோட நெட்ஒர்க் இருக்கும் பாத்தீங்களா, இந்த நெட்ஒர்க்ல 15% வந்து எந்தவித கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம வந்து நீ வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். வேற என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த அனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, உன்னோட மொத்த நெட்ஒர்க்ல 30% வந்து எந்தவித கவர்மெண்ட், நல்லா வச்சுக்கோங்க, உன்னோட நெட்ஒர்க் வந்து ஒரு 5000 கோடி இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதுல 30% வந்து எவ்வளவு, கிட்டத்தட்ட வந்து 1500 கோடி இருக்குமா. இந்த 1500 கோடி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம. கலந்துச்சா? மொத்தம் வந்து 3 பெனிஃபிட். புரியுதா? ஹலோ? அதே மாதிரி வந்து மகாராத்னாக்கும் இதே மாதிரி தான். சரியா? ஆல்ரெடி நவரத்னாவா இருக்கணும். அதே மாதிரி வந்து இதோட இந்த நெட்ஒர்க், இந்த ப்ராஃபிட் எல்லாம் வந்து வரும். அவனுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, இங்க எப்படி வந்து 1000 கோடி இருக்கோ அதே மாதிரி வந்து அங்க வந்து 5000 கோடி அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பர். சரியா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து மினி ரத்னால கேட்டகரி 1 அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ஒருத்தவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்றது அவங்களோட பேரு. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. எத்தனாவது நவரத்னா கம்பெனின்னு பாத்துக்கோங்க, இது வந்து 28வது நவரத்னா கம்பெனி. கலந்துச்சு தானே? வேற எதுவும் அதுல இருக்காது. நான் சொன்ன விஷயங்கள் அப்படியே இருக்கும். பெனிஃபிட், எலிஜிபிள், எந்த கம்பெனின்னு பாத்துக்கோங்க, சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்க்கு ஆல்ரெடி மினி ரத்னால கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ் வந்து வச்சிருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த என்ன சொன்னேன், அந்த சென்னை தானே, சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இருப்பான் பாத்தீங்கன்னா, இவன் வந்து எப்போ வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா 1965. மொத்தம் வந்து 3 பேர். சரியா? யார் யாருன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, AMOCO அப்படின்னு ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் வந்து நேஷனல் ஈரானியன் ஆயில் கம்பெனி. உங்க 3 பேர் சேர்ந்துதான் வந்து இந்த சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்ப வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1965 வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சரியா? வரப்போ வந்து அதோட பேர் வந்து எப்படி இருந்திருக்கும் கேட்டீங்கன்னா மெட்ராஸ் ரிஃபைனரி லிமிடெட் அப்படின்னு சொல்லி வந்து அதோட பேர் வந்து இருந்திருக்கும். இப்போதைக்கு வந்து இந்த சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடோட ஷேர் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து எவ்வளவு வந்து வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடோட ஷேர் வந்து யார் வந்து வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து IOCL வந்து கிட்டத்தட்ட வந்து 51%, அதே மாதிரி வந்து NICO வந்து கிட்டத்தட்ட வந்து 15% வந்து ஷேர் வந்து வச்சிருக்காங்க அப்படின்றதே சொல்ல தெரியணும். விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? மிச்சம் எல்லாமே சேர்ந்து ஒரு 32% ஷேர் வந்து வச்சிருப்பாங்க. ஓகே தான்? ஓகே, வேற ஏதோ இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்து அடுத்து வந்து பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். சரியா? இதை பத்தி வந்து நம்ம ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி வந்து படிச்சிருப்போம். சரியா? இந்த மாதிரி வந்து பேமெண்ட் சிஸ்டம்னா என்ன, அதுல சில பல மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அதுல வந்து இந்த பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னா என்ன ஏது அப்படின்றத சொல்லியிருப்பேன். நான் திருப்பி சொல்றேன், அது என்னடா பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து இவன் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தான். நல்லா வச்சுக்கோங்க, இவன் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் தான். உன்னோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மணி லாண்டரிங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த டெரரிஸ்ட், எப்படி சொல்றது, இப்போ வந்து ஒரு டெரரிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஆயுதத்தை வந்து வாங்குறதுக்காக மணி வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா, இந்த டெரரிஸ்ட் பினான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி விஷயம், இல்லீகல் பினான்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் வந்து தடுக்கணும். நல்லா வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து தடுக்கிறது தான் வந்து இவனோட முக்கியமான வேலை. யாரோட வேலைன்னு பாத்துக்கோங்க, பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். சரியா? இவன் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். உன்னோட முக்கியமான வேலைன்னு கேட்டீங்கன்னா மணி லாண்டரிங், டெரரிஸ்ட் பினான்ஸ், இல்லீகல் பினான்ஸ். சரியா? இதெல்லாம் வந்து தடுக்கிறது தான் வந்து இவனோட முக்கியமான வேலை.
இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த FATF இருக்காங்க பாத்தீங்களா, பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், இவன்ல அது வந்து வைஸ் பிரசிடென்ட்ஸா வந்து ஒருத்தவங்க வந்து செலக்ட் பண்றாங்க. புரிஞ்சுச்சா? இவன் இதுல வந்து வைஸ் பிரசிடென்சியா வந்து ஒருத்தவங்க வந்து செலக்ட் பண்றாங்க. யாரை செலக்ட் பண்றாங்க? இந்தியாவை தான் செலக்ட் பண்றாங்க. இது வரைக்கும் இந்தியா வந்து வைஸ் பிரசிடென்சில பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ல வைஸ் பிரசிடென்சில இருந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வந்து செலக்ட் பண்றாங்க. ஓகேடா, இந்தியாவை வந்து வைஸ் பிரசிடென்சியா செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்தியால யாரை வந்து வைஸ் பிரசிடென்டா வந்து போட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து விவேக் அகர்வால் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். எத்தனை வருஷத்துக்கு வந்து போட்டிருக்காங்க பாத்துக்கோங்க. ஜூலை 2026 இருந்து அடுத்த ஜூன் 2027 முடி வந்து உங்களை வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? இல்ல என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து மொத்தம் வந்து 3 பேர். சரியா? அதாவது பிரசிடென்சி, அதாவது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்சி, அதாவது வைஸ் பிரசிடென்ட், அதையும் தாண்டி வந்து சில பல போர்டு மெம்பர்ஸ், இந்த பிளானரி மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. சரியா? இந்த 3 பேர் தான் வந்து முக்கியமா இருப்பாங்க. இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பிரசிடென்சின்னு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த பிரசிடென்சியோட மொத்த டேர்ம் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2 வருஷம். சரியா? இப்போதைக்கு வந்து பிரசிடென்சி யார் வச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ரீசெண்டா நம்மளே படிச்சிருப்போம். இந்த மெக்சிகோ வந்து வச்சிருப்பாங்க. 2024 இருந்து 26 முடி வந்து அவன் வந்து அவன்கிட்ட வந்து பிரசிடென்சி வந்து இருந்திருக்கும். சரியா? இப்போதைக்கு வந்து பிரசிடென்டா வந்து யாரு இருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து எலிசா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து பிரசிடென்டா வந்து இருப்பாங்க. மெக்சிகோவை சேர்ந்த எலிசா அப்படின்றவங்க வந்து பிரசிடென்டா இருப்பாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா 2024 வந்து மெக்சிகோ வந்து பிரசிடென்சி எடுத்துக்கிட்டாங்களா, 2026 ஜூன் மாசம் முடிய போகுது. சரியா? அதுக்கு அடுத்து 2 வருஷம் வந்து யார் வந்து பிரசிடென்சியா இருக்க போறாங்கன்னா யூகே தானே, யூகே சேர்ந்த தாம்சன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து பிரசிடென்சியா வந்து இருக்க போறாங்க. இந்த அவங்க போட்டுருக்காங்க பாத்தீங்களா, சூப்பர். இந்த தாம்சன் அப்படின்னு அவங்க வந்து பிரசிடென்சியா வந்து இருக்க போறாங்க அப்படின்றதான் விஷயம். சரியா? இதையும் நான் வச்சுக்காங்க. இது வந்து பிரசிடென்சி வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சது. இப்போ வந்து வைஸ் பிரசிடென்சிக்கு வந்து போட்டிருக்காங்க. யாரை போட்டிருக்காங்கன்னா இந்தியால விவேக் அகர்வால் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா? இந்த பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் கீழ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பேர் நல்லா வச்சுக்காங்க. இந்த நேஷனல்ஸ், அதாவது கண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ரீஜன்ஸ், இது எல்லாருமே சேர்ந்து மொத்தம் வந்து எத்தனை பேர் வந்து இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு 200 பேர் இருப்பாங்க. இந்த 200 பேர் தான் வந்து ஓட்டு போட்டு வந்து பிரசிடென்சி, வைஸ் பிரசிடென்சி வந்து எலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே, இவன் இந்த பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்து அப்பப்போ வந்து செக் வந்து பண்ணுவான். அங்க இருக்க இந்த 200 கண்ட்ரிஸ் சொன்னேன்னா அவங்கள வந்து செக் வந்து பண்ணுவாங்க. என்ன செக் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து உண்மையிலே வந்து நல்லா தான் வந்து வேலை பாக்குறானா. அந்த ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து இந்தியாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சில பல லாஸ் எல்லாம் வந்து போட்டுப்பான் பாத்தீங்களா, மணி லாண்டரிங் வந்து இந்த மாதிரி லா எல்லாம் வந்து கடைப்பிடிப்பா அப்படின்னு சொல்லி வந்து லாஸ் எல்லாம் வந்து போட்டுருப்பான் பாத்தீங்களா, அந்த லாஸ் எல்லாம் வந்து இந்தியா வந்து ஃபாலோ பண்றாங்க, கரெக்டா வந்து மானிட்டர் பண்றாங்களா சிஸ்டத்தை, இப்படி எல்லாம் வந்து செக் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி எப்ப செக் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2024 வந்து செக் பண்ணிருப்பாங்க. செக் பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவை நீங்க நல்லா பண்றீங்கப்பா, இந்த மாதிரி வந்து நான் சொன்ன லாஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா ஃபாலோ பண்றீங்கப்பா அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு வந்து என்ன கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ரெகுலர், அந்த கேட்டகரி பேர் பார்த்துக்காங்க, ரெகுலர் ஃபாலோ அப் கேட்டகரியில வந்து இந்தியா வந்து சேர்த்திருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ரெகுலர் ஃபாலோ அப் கேட்டகரினா அவன் கொடுக்கறதுல ஹையஸ்ட். சரியா? ரொம்ப நல்லா பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்கள மட்டும்தான் வந்து இந்த கேட்டகரியில வந்து சேர்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து 2024 செக் பண்ணி இந்தியாவை ரெகுலர் ஃபாலோ அப் கேட்டகரியில வந்து சேர்த்திருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ல இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் எப்ப சேர்ந்திருக்கும் கேட்டீங்கன்னா 2010 வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வழங்குச்சு தானே நான் சொன்ன விஷயங்கள்லாம்? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஜூன் 10 ஒரு விஷயம் வந்து படிச்சிருப்போம். சரியா? ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல இருந்து இது வந்து படிக்கணும். என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஏப்ரல் மாசம் வந்து ஆர்பிஐ வந்து சில பல ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நெட் ஓபன் ஃபண்ட் வந்து ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட நெட் ஓபன் ஃபண்ட் வந்து இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அது எவ்வளவு? புரிஞ்சுச்சா? நெட் ஓபன் ஃபண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நானே பல வாட்டி சொல்லிட்டேன், வேணாம். சூப்பர். சரியா? நீ வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு டாலர் வந்தா வாங்கிக்க. சரியா? எவ்வளவு டாலர் வேணா வாங்கிக்க. ஆனா வந்து அந்த நாள் முடியறதுக்குள்ள நீ உன்னோட நெட் ஓபன் ஃபண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து $100 மில்லியன் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்ப சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஏப்ரல் மாசம் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஆனா வந்து இந்த ஜூன் மாசம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அதுல சில பல ரிலீஃப் எல்லாம் வந்து கொடுத்திருப்பாங்க.
நெட் ஓப்பன் பண்ணா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உங்க கையில வந்து ஒரு 10 சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு 6 சாக்லேட்டை வந்து சாப்பிட்டுட்டீங்க. மிச்சம் வந்து எத்தனை சாக்லேட் இருக்கு? 4 சாக்லேட்டா? இதைதான் வந்து நெட் ஓப்பன் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆர்பிஐ, நீ வந்து எவ்வளவு டாலர் வேணா வந்து வாங்கிக்க. நல்லா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து பேங்க் வந்து இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுதுன்னா உன்னோட பேங்க்குக்கு வந்து எவ்வளவு டாலர் வேணா வந்து வாங்கிக்கலாம். சரியா? லைக் வந்து $100 $150 எவ்வளவு வேணா வந்து வாங்கிக்க. ஆனா வந்து அந்த நாள் முடியிறப்ப உன் கையில வந்து வெறும் $100 தான் இருக்கணும். புரிஞ்சுச்சா? மிச்சம் இருக்க $50 வந்து நீ ஸ்வாப் பண்ணுவியோ இல்ல மாத்தி விடுவியோ என்ன வேலை வேணா பண்ணிக்க. ஆனா வந்து அந்த நாள் முடியிறப்ப உன் கையில வந்து வெறும் $100 தான் இருக்கணும். புரிஞ்சுச்சா? இப்ப வந்து வரது வந்து $140 வந்து வருதுன்னா அந்த நாள் முடியறதுக்குள்ள அந்த $40 வந்து ஸ்வாப் வந்து பண்ணணும். சரியா? இந்த மாதிரி வந்து மிச்சம் வந்து $100 வந்துருக்காங்க. அதுதான் வந்து நெட் ஓப்பன் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்பிஐ வந்து ஏப்ரல் மாசம் வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அதாவது 2011 அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் வந்து வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிலாம் வந்து படிச்சிருப்போம். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா வந்து இந்த ஜூன் மாசம் 10ஆம் தேதி என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இதுல ஒரு சில ரிலீஃப் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஏன்பா இந்த மாதிரி நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து உன்னோட நெட் ஓப்பன் ஃபண்ட் வந்து 100 மில்லியன் தான் இருக்கணும் அப்படின்றது சொன்னேன். ஆனா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த எஃப்சிஎன்ஆர் வழியாவோ எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் வழியாவோ ஓவர்சீஸ் ஃபாரின் கரன்சி பாரோயிங் வழியாவோ இந்த மாதிரி வழியா வந்து உனக்கு வந்து டாலர் வந்து வருது பாத்தீங்களா? இப்ப வந்து உதாரணத்துக்கு உனக்கு வந்து இன்னைக்கு காலையில வந்து $140 வந்து வருது. சரியா? அதுல $20 வந்து எஃப்சிஎன்ஆர் வழியாவோ இல்ல எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் வழியாவோ இல்லைன்னா வந்து ஓவர்சீஸ் பாரோயிங் கரன்சி வழியாவோ வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த $20 நான் சொன்ன ரூல்ஸ்குள்ள வந்து கொண்டு வராது. சரியா? அந்த $20 வந்து தனியா. சரியா? மிச்சம் மொத்தம் வந்து 140, அந்த 20 வந்து தனி. அதுல வந்து நான் கணக்கு கேட்க மாட்டேன். மிச்சம் இருக்க 120 தான் வந்து நான் வந்து கணக்கு கேட்பேன். இந்த 20 வந்து நீ வந்து ஸ்வாப் வந்து பண்ணா போதும். அதாவது அந்த நாள் முடியறதுக்குள்ள இந்த 20 ஸ்வாப் பண்ணி நீ வந்து 100 கணக்கு காட்டினா வந்து போதும் அப்படின்னு சொல்லி வந்து ரிலீஃப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது நான் இருக்கா? அது வந்து பழைய கிளாஸ் பார்த்தாதான் தெரியும். சரியா? பார்க்கலைன்னா பார்த்துருங்க. ஓகே, நான் இருக்கு தானே? ஓகே, இது வந்து ஜூன் 10ஆம் தேதி வந்து படிச்சிருப்போம். அதுக்கடுத்த விஷயம் என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ரீசெண்டா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அப்படிதானே 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க வந்து இந்த எஃப்சிஎன்ஆருக்காக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நான் சொன்னேன்ல, இந்த பர்பா எனக்கு வந்து டாலர் வேணும், அதனாலதான் வந்து உனக்கு வந்து சில பல ரிலீஃப் தான் வந்து கொடுத்தேன். அதுல என்னென்ன ரிலீஃப் வந்து கொடுத்துருக்கேன் கேட்டீங்கன்னா வந்து இந்த எஃப்சிஎன்ஆர் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங், அதுக்கப்புறம் என்னது இந்த ஃபாரின் கரன்சி, அது பேர் என்னங்க, ஃபாரின் ஓவர்சீஸ் ஃபாரின் கரன்சி பாரோயிங், இதுல எல்லாம் வந்து நான் வந்து ரிலீஃப் வந்து கொடுத்தேன்னா அது எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து டாலர் வந்து கண்டிப்பா வந்து வேணும், அதனாலதான் வந்து உனக்கு வந்து நான் வந்து ரிலீஃப் வந்து கொடுத்தேன் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீம் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எஃப்சிஎன்ஆர் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுல என்ன வந்து படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து நல்லா வச்சுக்கோங்க, எஃப்சிஎன்ஆர் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு என்ஆர்ஐ வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து 3 வித அக்கௌண்ட் இருக்கும். என்ஆர்ஐ எக்ஸ்டர்னல் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் இருக்கும், என்ஆர்ஐ ஆர்டினரி அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் இருக்கும், எஃப்சிஎன்ஆர் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் இருக்கும். எஃப்சிஎன்ஆர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இதுல வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து வித்ரா பண்றதுனாலோ நல்லா வச்சுக்கோங்க, டெபாசிட் பண்றதோ வித்ரா பண்றதோ ரெண்டுமே வந்து ஃபாரின் கரன்சில தான் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்க அக்கௌண்ட் தான் வந்து எஃப்சிஎன்ஆர் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட். இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கனரா பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவே வந்து இந்த மாதிரி வந்து எச் அப்படின்னு ஒருத்தவர் வந்து கனரா பேங்க்ல எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றாரு. நான் என்ன சொன்னேன், டெபாசிட் பண்றதும் டாலர்ல தான் பண்ணுவாங்க, வித்ரா பண்றதும் அதாவது ஃபாரின் கரன்சில தான் வந்து பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து இவர் வந்து யூஎஸ்ல இருந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இந்த மாதிரி வந்து டெபாசிட் வந்து பண்றாரு. எவ்வளவு வந்து பண்றாரு, ஒரு ₹1,00,000 வந்து பண்றாரு. யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலன்னா சொல்லிருங்க, இதை ஆல்ரெடி பார்த்தது ஒரு வாட்டி நான் ஞாபகப்படுத்துறேன். சரியா? இந்த மாதிரி வந்து எக்ஸ் அப்படின்ற ஒருத்தவர் ஒரு ₹1,00,000 வந்து இந்த மாதிரி வந்து டெபாசிட் வந்து பண்றாங்க. இப்ப கனரா பேங்க்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வந்து இவர் டெபாசிட் வந்து பண்றாருன்னு வச்சுக்காங்களேன், இந்த 5 வருஷத்துக்கு வந்து வட்டி வந்து போடுவாங்க. சரியா? ஒரு எஃப்டிலே போடுறாருன்னு வச்சுக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்த போடுறாரு. சரியா? இந்த மாதிரி வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து அவர் வந்து திருப்பி வந்து வித்ரா பண்றப்ப அவருக்கு என்ன கொடுக்கணும்னா இந்த கனரா பேங்க் இந்த $1,00,000 கொடுக்கணும். அதையும் தாண்டி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த 5 வருஷத்துல வந்து வட்டி வந்து இருக்கும் பாத்தீங்களா, அதையும் வந்து கொடுக்கணும். கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வந்து கொடுக்கறது எப்படி கொடுக்கணும்னா வந்து டாலர்லயே வந்து கொடுக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து $1,00,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு வச்சுக்காங்க, அதாவது டெபாசிட் பண்ணிருக்காருன்னு வச்சுக்காங்களேன். அப்போ வந்து டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து வெறும் ₹80 இந்த மாதிரிதான் இருந்திருக்கும். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ₹100 ஆயிடுச்சா, லைக் வந்து இவன் திருப்பி கொடுக்குறப்ப அவன் டெபாசிட் பண்ணதோட பல மடங்கு திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால வந்து மோஸ்ட்லி எந்தவித பேங்க்கும் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்றது, அது பேர் என்னங்க, தவிர்த்து அது என்னது
டக்குன்னு வார்த்தை வர மாட்டேன். சரியா? இந்த மாதிரி வந்து ஓகே. அவாய்டு இல்ல. இந்த இழுப்பாங்களே பண்ணணுமா அப்படி, அது பேர் என்னங்க? சரி, அந்த வச்சுக்கோங்க. புரியுதுதான் நான் சொல்றது. அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஹெசிடேட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரியா? அதனால என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஹெட்ஜிங் தான் என்ன தெரியணும். இதையும் நான் சொல்லியிருப்பேன். அது என்னடா ஹெட்ஜிங் கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு பேங்க் இப்ப என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து கனரா பேங்க் வந்து ஃபாரின் பேங்க் கூட வந்து ஒரு டீல் வந்து போடுவாங்க. என்ன டீல் வந்து போடுவாங்கன்னா, ஏன்பா ஃபாரின் பேங்க் இந்த மாதிரி வந்து டாலருக்கு நிகரான இந்தியா மதிப்பு வந்து இப்போதைக்கு வந்து 90 ரூபா இருக்கு. சரியா? இது வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் 95 ரூபாவும் ஆகலாம், 85 ரூபாவும் ஆகலாம். சரியா? நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டீலிங் வந்து போட்டுக்கிறோம். இந்த மாதிரி 90 ரூபா ஆச்சுன்னா வந்து நான் வந்து உனக்கு இவ்வளவு தரேன், 85 ரூபா ஆச்சுன்னா நீ எனக்கு வந்து இவ்வளவு தா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பெட்டிங் மாதிரி வந்து போடுவாங்க. இதான் வந்து ஹெட்ஜிங் சொல்லுவாங்க. இது எதுக்காக போடுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த டாலருக்கு நிகரான இந்தியா மதிப்பு வந்து கூடுச்சுன்னா லைக் வந்து அதுல வந்து மிகப்பெரிய நஷ்டம் வந்து ஆகும் பாத்தீங்களா? அந்த நஷ்டத்தை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹெட்ஜிங் வந்து போடுவாங்க. இப்ப ஆர்பிஐ என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி, ஏன்பா இந்த மாதிரி வந்து எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றப்ப நீ ஹெட்ஜிங் வந்து போடுற பாத்தீங்களா? அந்த ஹெட்ஜிங்க்கு ஆகுற செலவுல 100% எவ்வளவு ஆகுதோ பரவாயில்ல. சரியா? எவ்வளவு ஆனாலும் அந்த 100% வந்து நான் வந்து திருப்பி வந்து கொடுத்துறேன், உனக்கே வந்து நான் வந்து கொடுத்துறேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதனால என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றதுக்கு நீங்க ஹெசிடேட் எல்லாம் பண்ண வேணாம், உனக்கு எவ்வளவு வந்து நஷ்டம் ஆகுதோ அதை வந்து நான் வந்து திருப்பி கொடுத்துறேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நான் இருக்கா? என்ன கேக்குறீங்க? நிறைய சொன்னேன், எந்த இது சொல்றீங்க? நான் இருக்கு தானே, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது. சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நான் திருப்பி கொடுக்குறேன்ல உனக்கு, நீ என்ன பண்ற அதுக்கு பதிலா வந்து அவனுக்கு வந்து நார்மலா கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இத்தனை பெர்சன்டேஜ் அத்தனை பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கூட கொடுப்பா அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஒரு 1.5ல இருந்து 2% வந்து கூட கொடுப்பா, ஆர்பிஐ தான் கொடுப்பாங்க. சரியா? அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து எஃப்சிஎன்ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஒவ்வொரு பேங்கா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நாங்க வந்து எஃப்சிஎன்ஆர் வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறோம், அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொரு பேங்கா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்தபடி வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து கனரா பேங்க் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எஃப்சிஎன்ஆரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.5% வந்து ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க. டென்யூர் பாத்துக்காங்க, 3ல இருந்து 5 வருஷம் முடியும். லாக்இன் பீரியட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1 வருஷம் முடியும். சரியா? அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபெடரல் பேங்க் அவனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.25% வந்து ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க. டென்யூர் வந்து 3ல இருந்து 5 வருஷம் முடியும். லாக்இன் பீரியட் வந்து 1 வருஷம். சரியா? அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அந்த ஃபெடரல் பேங்க் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லாக்இன் பீரியட் வந்து 1 வருஷம். இந்த 1 வருஷம் கழிச்சு வந்து மொத்தம் வந்து டென்யூர் வந்து 4 வருஷம், ஒரு 5 வருஷம் இருக்குன்னு வச்சுக்காங்க. இல்ல லாக்இன் பீரியட் வந்து 1 வருஷம். ஓகே, மிச்சம் இருக்க 4 வருஷத்துல இந்த 4 வருஷம் முடியறதுக்கு முன்னாடி வந்து நீ வந்து இந்த ப்ரீமெச்சூரா வந்து எடுப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி எடுத்தேன்னு வச்சுக்காங்களேன், உனக்கு வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.25 தான் சொல்லியிருப்பேன். நீ வந்து முன்னாடியே எடுத்தேன்னா உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 1% வந்து நான் வந்து குறைச்சுதான் தருவேன் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பேங்க் ஆஃப் பரோடா வந்து இவ வந்து ஒரு 3 இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றவங்க 3ல இருந்து 4 வருஷத்துக்குள்ள, நல்லா வச்சுக்கோங்க, 3ல இருந்து 4 வருஷத்துக்குள்ள வந்து ஓபன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து 6% இன்ட்ரெஸ்ட் ரேட்டும், 4ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள வந்து ஓபன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 6.10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டும், கரெக்டா 5 வருஷம் வந்து ஓபன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து 6.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தரப்போறாங்க. இது யாருன்னு கேட்டீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இவன் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.5% வந்து வச்சிருக்காங்க. லாக்இன் பீரியட் வந்து 1 வருஷம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து ப்ரீமெச்சூரா வந்து நீ எடுத்தேன்னா உனக்கு வந்து 1% வந்து இன்ட்ரெஸ்ட்ல இருந்து குறைப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சு தானே, ஆல்ரெடி படிச்சதுதான். அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு பேங்கா வந்து எஃப்சிஎன்ஆரோட இன்ட்ரெஸ்ட் அந்த ஸ்கீம் கீழ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து விட்டுருக்காங்க அப்படின்ற விஷயம். மத்தவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா? எல்லா பேங்க்கும் சொல்லிட்டேன் தானே. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம யூகோ பேங்க் இருக்கோம் பாத்தீங்களா, இதையும் நம்ம படிச்சிருப்போம். சரியா? இந்த யூகோ பேங்கோட எம்டிஎன்சிஓ வந்து ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்வினி குமார் அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்களோட டென்யூர் வந்து 31 மேயோட வந்து முடியுது. நல்லா வச்சுக்காங்க, 2026 31 மேயோட வந்து அவரோட டென்யூர் வந்து முடிஞ்சிருச்சு. சரியா? அதனால வந்து இந்த இடம் வந்து காலியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தவங்க வந்து லைக் வந்து அந்த யூகோ பேங்கோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் வந்து ஆல்ரெடி இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் பாத்துக்காங்க ராஜேந்திர குமார் அப்படின்றது தான் அவங்களோட பேரு. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து என் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இருக்கேல, நீ வந்து அடிஷனலா வந்து எம்டிஎன்சிஓவையும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. சரியா? எப்பல இருந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து
ஜூன் 19 இருந்து இவர் வந்து எஃபர்ட்டுக்கு வந்து வரப்போறாரு. ஆகஸ்ட் 31 முடிவு வந்து இவர் வந்து இருக்க போறாரு. சரியா? 19 இருந்து ஆகஸ்ட் 31 முடிவு வந்து இருக்க போறாரு. 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒன்னு ஆகஸ்ட் 31 முடியும், இல்லைன்னா வந்து புதுசா ஒரு ஆளை வந்து பெர்மனண்டா போடுவாங்க பாத்தீங்களா, அவர் வர முடியும். இந்த 2 இதுல வந்து எது வந்து ஃபர்ஸ்ட் நடக்குதோ அது முடிவு வந்து இவர் வந்து எம்டிஎன்சிவா வந்து அடிஷனலா பாத்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? ஆக்சுவலா வந்து இவர் வந்து யூகோ பேங்க்ல வந்து எப்ப சேர்ந்திருப்பாரு, எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் வந்து எப்ப ஜாயின் பண்ணிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா நவம்பர் மாசம் 2022. சரியா? அதுக்கு முன்னாடி வந்து எங்க இருந்திருப்பாருன்னு கேட்டீங்கன்னா வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வந்து சீஃப் ஜெனரல் மேனேஜரா வந்து இருந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, கேட்காதவங்க கேட்டுக்கோங்க. சரியா? அதாவது 18ஆம் தேதி ஜூன் 18ஆம் தேதி வந்து பார்ட் 1ல வந்து பாதி இருக்கும், பார்ட் 2ல வந்து பாதி இருக்கும். சரியா? அதுல என்ன சொல்லியிருப்பேன்னா, ஸ்டாக்னா என்ன, ஷேர்னா என்ன. சரியா? அதுக்கப்புறம் வந்து பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன. சரியா? அதுக்கப்புறம் வந்து என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன அப்படின்றத சொல்லியிருப்பேன். கொஞ்சம் தெளிவாவே சொல்லியிருப்பேன், அதை கேட்டுக்கங்க. அதுல என்ன பார்த்திருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இந்தியால மிகப்பெரிய 2 மார்க்கெட் இருக்கு. சரியா? அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயமும், இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயமும். நான் சொல்லியிருப்பேன், இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஆல்ரெடி கேட்டவங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி வந்து நேற்று வந்து என்எஸ்சியை பத்தி பார்த்திருப்போம். 1992 வந்திருக்கோம். செபி வந்து 1993 அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க. நடைமுறைக்கு வந்து 1994 வந்திருக்கும் அப்படிலாம் வந்து பார்த்திருப்போம். அதே மாதிரி வந்து இந்த பாம்பே ஸ்டாக் சூப்பர். சரியா? இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க வந்து 1875 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, 1875 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கீழ வந்து எத்தனை கம்பெனிஸ் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5000க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து இருக்கு. ஓகேவா? என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட வந்து 5000 கம்பெனிஸ் வந்திருக்கு. இப்போ வந்து மார்க்கெட்னா என்ன, நீ வந்து ஒரு பொருளை வந்து வாங்குவ, இல்லைன்னா வந்து ஒரு பொருளை வந்து விற்ப. சரியா? இப்போ வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்குறியோ விக்கிறியோ, நீ என்ன பண்ணுவ, மொத்தம் வந்து 2 மார்க்கெட் இருக்கு. இந்த 2 மார்க்கெட்ல எந்த மார்க்கெட்டுக்கு வந்து போறது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டவுட் வரும்பா. அதாவது 2 மார்க்கெட்ல எந்த மார்க்கெட் வந்து இப்போ வந்து நல்லா வந்து போகுதுப்பா, வியாபாரம் நல்லா போகுதுப்பா அப்படின்றத வந்து பார்த்துத்தான பொருளை வந்து வாங்குவ. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல கிட்டத்தட்ட வந்து 5000 கம்பெனிஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு கம்பெனிஸும் 5000 கம்பெனிஸும் வந்து லைக் வந்து ஏபிசிடி இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து 5000 கம்பெனிஸ் இருக்கும். இந்த 5000 கம்பெனிஸ் போய் வந்து செக்லாம் வந்து பண்ண முடியாது. அதாவது எல்லா கம்பெனிஸ் வந்து பார்த்து பாம்பே ஸ்டாக் வந்து நல்லா போகுது அப்படின்றது வந்து செக்லாம் வந்து பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த 5000 கம்பெனிஸ்ல திருப்பி சொல்றேன், இந்த 5000 கம்பெனிஸ்ல டாப் 30 கம்பெனிஸ் வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. சரியா? டாப் 30 கம்பெனிஸ் வந்து பிரிச்சு சென்சஸ் வச்சிருப்பாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சென்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த டாப் 30 கம்பெனிஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ப்ராஃபிட்ல வந்து போச்சுன்னா இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ப்ராஃபிட்ல போகுது அப்படின்ற அர்த்தம். சரியா? இது நஷ்டத்துல போச்சுன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து நஷ்டத்துல வந்து போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் வந்து என்எஸ்சிலயும் வந்து கிட்டத்தட்ட வந்து 2000 கம்பெனிஸ் வந்திருக்கும். சரியா? அதுல என்ன பண்ணிருப்பாங்க வந்து நிப்டி 15 பிடிச்சு வச்சிருப்பாங்க. அதாவது என்எஸ்சில இருக்க 2000 கம்பெனிஸ்ல டாப் 50 கம்பெனிஸ் வந்து இந்த நிப்டி 50 கீழ வந்து வந்துடும். சரியா? இந்த நிப்டி 50 வந்து நல்லா போச்சுன்னா என்எஸ்சியோட மார்க்கெட் வந்து நல்லா போகுதுன்னு அர்த்தம். இந்த நிப்டி 50 வந்து கொஞ்சம் மோசமா போச்சுன்னா என்எஸ்சியோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்து போகுது அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தது. இப்ப எதுக்காக இந்த விஷயத்த வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் பாத்தீங்களா, இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னடா இண்டெக்ஸ்னா வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த நிப்டி 50, இதுவும் ஒரு இண்டெக்ஸ் தான். சரியா? அதாவது இந்த மாதிரி வந்து 50 கம்பெனிஸ் வந்து பிரிச்சு வந்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இதான் வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து சென்சஸும் வந்து ஒரு இண்டெக்ஸ் தான். ஓகேவா? இது எதுக்காக வந்து வைக்கிறாங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீ 5000 கம்பெனிஸோ இல்ல 2000 கம்பெனிஸோ தனித்தனியா வந்து பார்க்காம இந்த நிப்டி 50 இந்த இண்டெக்ஸ்ல இருக்க இல்ல இந்த இண்டெக்ஸ்ல இருக்க கம்பெனிஸை மட்டும் லைக் வந்து இது வந்து ஒழுங்கா போச்சுன்னா என்எஸ்சி நல்லா போகும்பா, இது ஒழுங்கா போச்சுன்னா பிஎஸ்சி நல்லா போகும்பா அப்படின்னு வந்து டாப் கம்பெனிஸ் வந்து பிடிச்சு வச்சிருக்கியா, அதுதான் வந்து நிப்டி 50 சென்சஸ் 30 சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து புதுசா ஒரு இண்டெக்ஸ் வந்து கொண்டு வராங்க. யார் கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம். யார் கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, பிஎஸ்சியோட ஒரு சப்சிடி இருப்பாங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, பிஎஸ்சி இண்டெக்ஸ் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? அவங்க தான் வந்து இப்போ வந்து புதுசா வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து கொண்டு வராங்க. அந்த இண்டெக்ஸோட பேர் பாத்துக்கோங்க, பிஎஸ்சி ஸ்டாக்விக் 100 அப்படின்றதான் இந்த இண்டெக்ஸோட பேர். வழங்குச்சா? நிப்டி 50 மாதிரி சென்சஸ் 30 மாதிரி புதுசா வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம். எதுக்காக இந்த இந்த இண்டெக்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சாத்விக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, உண்மையா, நேர்மையா, எத்திக்கலா, டிசிப்ளினா, இதுக்கு மீனிங் என்ன, நான் தானா அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் என்னங்க,
இந்த உண்மையா நேர்மையா இருப்பாங்க, எத்திக்கலா இருப்பாங்க, பியூரிட்டியா இருப்பாங்க, டிசிப்ளினா இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா? அதோட மீனிங் என்ன? ஆ ஆ சரியா? அப்படி கூட வச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி வந்து சாத்விக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்குதான் அர்த்தம். சரியா? இந்த மாதிரி உண்மையா இந்த மாதிரி வந்து செயல்படுவாங்க பாத்தீங்களா? அந்த கேக்குதா? நான் நான் நியூஸே சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப கேட்கலன்னு சொல்றீங்க. எது முடி கேட்டுச்சு? நான் இங்கதான் இருக்கேன். நான் வாட பேசிட்டு இருக்கேன். போனே பாக்கல. கேட்கலன்றது இப்பதான் எனக்கு தெரியும். சரியா? அந்த மாதிரி வந்து ஒரு இண்டெக்ஸ் கொண்டு வராங்க. சரியா? எப்படி வந்து நிஃப்டி 50 இருக்கோ, சென்சஸ் 30 இருக்கோ, அந்த மாதிரி வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து கொண்டு வராங்க. இந்த இண்டெக்ஸோட பேர் பாத்துக்கோங்க, பிஎஸ்சி சாத்விக் 100 அப்படின்றத இந்த இண்டெக்ஸோட பேர். இந்த சாத்விக்ல வந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த உண்மையா அந்த மாதிரி சொன்னேன் பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்க டாப் 100 கம்பெனிஸ் வந்து இந்த இதுல இருக்கும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். பிஎஸ்சி 500 அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். அந்த இண்டெக்ஸ் வந்து ஒரு 100 கம்பெனிஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த 500 கம்பெனிஸ்ல இருந்து இந்த உண்மையா, நேர்மையா, எத்திக்கலா, டிசிப்ளினா இந்த மாதிரி இருக்க ஒரு 100 கம்பெனிஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா? கேக்குதா இல்லையா? அதுக்காச்சும் புதுசா ஒரு இண்டெக்ஸ் வந்து கொண்டு வராங்க, அவ்வளவுதாங்க விஷயம். ஓகே, இதுல வேற என்னதான் நான் பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இதுல வந்து 100 கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல பினான்சியல் செக்டர் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 37.55% வந்து வரும். புரிஞ்சுச்சா? மொத்தம் 100 கம்பெனிஸ் இருக்குன்னா அதுல பினான்சியல் செக்டர் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 37% வந்து வரும். அதுல வந்து டாப்ல வந்து யார் வந்து வருவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கா பாத்தீங்களா? அவன் வந்து அதிகம் வந்து ஷேர் வந்து வச்சிருப்பாங்க. சரியா? அதுக்கடுத்து ரெண்டாவது யார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஐசிஐசிஐ, அதுக்கப்புறம் வந்து இந்த ரிலையன்ஸ், இவங்கலாம் வந்து அடுத்து வந்து இருப்பாங்க அப்படின்றதான் விஷயம். அங்கதான் நான் பேசுறது பாதி இது கேட்காம போயிடுச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துங்க. அதுக்கடுத்த விஷயம் இன்சூரன்ஸை பத்தி பேசியிருப்பான். சரியா? அது ஆக்சுவலா வந்து ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்காங்க. ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் இல்ல வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்காங்க. சரியா? ஆக்சுவலா வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கிறீங்க பாத்தீங்களா? ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ஆயிடுச்சு. சரியா? இப்போ வந்து நீங்க வந்து கிளைம் பண்ண போடுறீங்க இந்த இன்சூரன்ஸ். இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் பில் வந்து இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து போய் வந்து கிளைம் வந்து பண்ண போறீங்க. இப்போ என்ன நடக்கும்னா, நல்லான்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து கிளைம் பண்றப்ப அந்த பில்லை வந்து ஆபீசர் வந்து செக் பண்ணுவாங்க. சரியா? அதாவது அந்த டாக்குமெண்ட், அந்த பில்லு, அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வேற என்ன இருக்கு, நீ கொடுத்த பில்லு கரெக்டா இருக்கா அப்படின்றது வந்து ஆபீசர் வந்து செக் பண்ணி எல்லாமே ஓகேனா மட்டும்தான் வந்து உனக்கு வந்து காசு வந்து தருவாங்க. இதுதான் வந்து நடைமுறை. சரியா? இது வரைக்கும் இப்படிதான் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா வந்து இப்போ வந்து ரீசெண்டா என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாம, ஆபீசர் செக் பண்ணா எப்படி நடக்கும், ஒவ்வொரு பில்லா வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப டைம் கன்சியூம் வந்து ஆகும். சரியா? எதனால என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா ரீசெண்டா இந்த ஆபீசர் செக் பண்றதுக்கு பதிலா வந்து ஏஐ செக் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி நம்ம நம்ம அப்ளை பண்ற கிளைம் வந்து அந்த டாக்குமெண்ட்டோ, அந்த பில்லையோ, அந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டையோ இந்த ஏஐ செக் பண்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆபீசர் பதிலா வந்து ஏஐ செக் பண்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஐஆர்டிஐ இந்த மாதிரி வந்து ஆபீசருக்கு உள்ள ஏஐ வந்து நீங்க வந்து கொண்டு வந்துட்ட. ஓகே, இது நல்ல விஷயம் தான். டைம் வந்து உனக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து ஆகுது. ஓகே, எல்லாமே ஓகே. ஆனா வந்து என்னதான் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் ஏஐன்றது வந்து கொஞ்சமான ரிஸ்கானதுதான். சரியா? நம்மளோட பிரைவேசி சம்பந்தப்பட்ட விஷயம்ல இது வந்து கொஞ்சமான ரிஸ்கான ஒரு விஷயம் தான். அதனால என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா ஐஆர்டிஏ வந்து ஒரு குரூப் வந்து ஓபன் பண்ணிருக்கான். நல்லா வச்சுக்கோங்க. ஒரு ஒர்க்கிங் குரூப் வந்து கிரியேட் வந்து பண்ணிருக்காங்க. எதுக்கு அந்த ஒர்க்கிங் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆபீசருக்குள்ள வந்து ஏஐ வந்து மாத்திருக்கோம் பாத்தீங்களா? அதனால என்னென்ன பெனிஃபிட், அதனால என்னென்ன ரிஸ்க். சரியா? இது வந்து இந்த ரிஸ்க் இருந்தாலும் அந்த ரிஸ்க்ல இருந்து ஓவர்டேக் பண்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் வந்து போடணும்
அப்படின்றத ஸ்டடி பண்றதுக்காக ஒரு ஒர்க்கிங் குரூப்பை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. யார் கிரியேட் பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க, ஐஆர்டிஏ தான் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த ஒர்க்கிங் குரூப்புக்கு வந்து சேரா வந்து யாரை வந்து போட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா, சந்தீப் சுக்லா அப்படின்னு ஒருத்தவங்க, இந்த ட்ரிபிள் ஐடியோட ஹைதராபாத்ல இருக்கும் பாத்தீங்களா, அதோட டைரக்டரா வந்து சந்தீப் சுக்லா, அவரை வந்து சேரா வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? புதுசா ஒரு ஒர்க்கிங் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, இந்த ஏஐ சம்பந்தப்பட்ட பெனிஃபிட், ரிஸ்க், ரூல்ஸ் இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்றதுக்காக. ஓகே, இதுல வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து, எப்படி வந்து சேரா வந்து சந்தீப் சுக்லா வந்து இருக்காங்களோ அதே மாதிரி வந்து நந்தகுமார், அசுதோஷ், மனோஜ், யார் யாருன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ரிசர்வ் ரிசர்வ் பேங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட்ல இருந்து ஒரு சிஇஓ ஒருத்தர் இருக்கார், முன்னாள் சிஇஓ. அவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நந்தகுமார். சரியா, நான் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்றேன், நந்தகுமார் ஒரு ஆளு. சரியா, அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இந்தியா அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதுல ஒரு சயின்டிஸ்டா வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, அசுதோஷ் அப்படின்றது அவங்களோட பேர், அவங்க ஒரு மெம்பர். சரியா, அதே மாதிரி வந்து சீஃப் இன்சூரன்ஸ் செக்யூரிட்டி ஆஃபீஸரா வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. எதுலன்னு பாத்துக்கோங்க, ஐசிஐசிஐ லம்பார்ட்ல வந்து, ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ்ல சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸரா வந்து ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, மனோஜ் அப்படின்றது அவங்களோட பேர். இதையும் தாண்டி வந்து சிவநாத், ஸ்டீவ், தீபக் இவங்க எல்லாம் வந்து மெம்பரா இருப்பாங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சு தானே, வழங்குச்சு தானே? மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பாத்துக்கோங்க. ஓகே, இதுல வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஓகேடா இந்த மாதிரி வந்து ஸ்டடி எல்லாம் வந்து பண்ணிட்டேன். ஸ்டடி பண்ணி எனக்கு வந்து ரிப்போர்ட் வந்து எப்போ வந்து கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து 3 மாசத்துக்குள்ள வந்து கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஐஐடிஏ வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து, அந்த ஸ்டடி பண்ண ரிப்போர்ட்டை 3 மாசத்துக்குள்ள வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஏர் குஷன் வெஹிக்கல்னு சொல்லுவாங்க. சரியா, ஐயோ இந்த போட்டோ எடுத்து வச்சேன், யாராச்சும் அந்த போட்டோ எடுத்து போடுங்க. ஏர் குஷன் வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு வெஹிக்கிள் இருக்கும், அதை வந்து டைப் பண்ணி அப்படியே அந்த போட்டோ வந்து எடுத்து போடுங்க. நார்மலா வந்து ஒரு படகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு கப்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கப்பலோட தரை, அதாவது இந்த பேஸ் ஏரியா இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து தண்ணியில வந்து கான்டாக்ட் ஆயிருக்கும். சரியா, இதுதான் வந்து நார்மல் கப்பல். சரியா, ஆனா வந்து இந்த ஏர் குஷன் வெஹிக்கிள் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, அந்த கப்பலோட பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கீழே வந்து ஒரு பலூன் மாதிரி ஒரு சத்தா இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க, கப்பலோட பேஸ் கீழே வந்து பலூன் மாதிரி ஒண்ணு இருக்கும். சரியா, அந்த பலூன் சர்ஃபேஸ் தான் வந்து அந்த தண்ணி மேல வந்து படும். இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, இந்த பலூன் சர்ஃபேஸ் வந்து தண்ணி மேல படுறதுனால, லைக் வந்து நீ வந்து லேண்ட்ல விட்டாலும் அந்த பலூன் சர்ஃபேஸ் தான் வந்து அந்த லேண்ட்ல வந்து படும். சரியா, அதனால வந்து இந்த மாதிரி இருக்க வெஹிக்கிள் வந்து தண்ணிலையும் போகும், லேண்ட்லயும் போகும், ஸ்டாண்ட்லயும் போகும், மடுலையும் வந்து போகும். வழங்குதா நான் சொன்ன டிஃபரன்ஸ்? அந்த படத்தை காணுங்க ஒரே நிமிஷம். இதுதான். சரியா, கீழே வந்து பலூன் மாதிரி ஒண்ணு இருக்கா, இங்க வந்து நார்மல் கப்பல்ல வந்து அந்த தரம் வந்து தண்ணியில படும். சரியா, அதனால ஒண்ணு வந்து உங்களால வந்து அதை வந்து நிலத்திலயோ இல்ல சாண்ட்லயோ வந்து உங்களால வந்து ஓட்ட முடியாது. இதுல வந்து கீழே வந்து இந்த பலூன் மாதிரி ஒண்ணு இருக்கும். சரியா, அதனால உங்களால ஈஸியா வந்து தண்ணியிலையும் ஓட்டலாம், அதே மாதிரி தரையிலையும் ஓட்டலாம், ஸ்டாண்ட்லயும் ஓட்டலாம், மடுலையும் வந்து ஓட்டலாம். இதுதான் வந்து ஏர் குஷன் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. விளங்குச்சு தானே? பாத்துக்கோங்க. ஓகே தானே, புரியுது தானே ஏர் குஷன் வெஹிக்கிள்னா? இதுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு. சரியா, அதோட பேர் பார்த்துக்காங்க, ஹோவர் கிராப்ட்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஹோவர் கிராப்ட்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்ணிருப்பாங்க வந்து, இந்தியன் கோஸ்ட் கார்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2024 வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டிருப்பாங்க. யாரு கூட வந்து போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, கோவால ஒரு ஷிப்யார்ட் கம்பெனி இருப்பாங்க, அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, சவுகூல் ஷிப்யார்ட் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி. சரியா, இந்த கம்பெனி என்ன சொல்லிருப்பானா, என் கம்பெனி என்கிட்ட வந்து ஒரு 387 கோடி இருக்கு, இதை நீ வந்து வச்சுக்க, இதை வச்சுட்டு வந்து எனக்கு வந்து ஒரு 6 ஏர் குஷன் வெஹிக்கிள் வந்து பண்ணித்தா அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் வந்து இப்போ வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதை வந்து இப்போ வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? அந்த வெஹிக்கிளோட பேர் பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் வெஹிக்கிளோட பேர் பார்த்துக்கோங்க, H561 அப்படின்றது அந்த வெஹிக்கிளோட பேர். இந்த வெஹிக்கிள் வந்து எந்த டிசைன் வந்து ஃபாலோ பண்ணி இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து, யூகேல வந்து ஒரு டிசைன் ஒன்று இருக்கும். சரியா, அந்த டிசைனோட பேர் பார்த்துக்கோங்க, கிரிஃபன் ஹோவர் ஒர்க் அப்படின்ற ஒரு டிசைன். சரியா, இந்த டிசைனை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஆனா வந்து முழுக்க முழுக்க வந்து இந்தியன் மெட்டீரியல் வந்து உருவாக்கி இருப்பாங்க. அதுல பெர்சன்டேஜ் எல்லாம் போட்டிருப்பான், 50% வந்து இண்டிஜினியஸ் மெட்டீரியல் வந்து உருவாக்கி இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, அடுத்த 2 நிமிஷம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா, ஆக்சுவலா வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும், அதோட பேர் பார்த்துக்காங்க, எங்க இருக்கு,
யூரோசேட்டரி சரியா, யூரோசேட்டரி அப்படின்றத இந்த ஈவெண்டோட பேர். திருப்பி சொல்றேன், ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். அந்த ஈவெண்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா யூரோசேட்டரி அப்படின்றத இந்த ஈவெண்டோட பேர். சரியா, இது எங்க வச்சு நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா பாரிஸ்ல, பிரான்ஸ்ல வச்சு வந்து இந்த ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ரெண்டு பேர். சரியா, ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்துக்கோங்க, கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க. திருப்பி சொல்றேன், கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க யாருன்னு பாத்துக்கோங்க, இவங்க வந்து இந்த பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதோட ஒரு சப்சிடியரி தான் வந்து இந்த கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க. இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க வந்து இந்த ஈவெண்ட்ல வச்சு வந்து ஒருத்தவங்க கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க. யாரு கூட வந்து போட்டிருப்பாங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்த ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி இருக்கும். அதோட பேர் பாத்துக்கோங்க பேராமவுண்ட் அப்படின்றது அந்த கம்பெனியோட பேர். சரியா, இவங்க கூட சேர்ந்து வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து அன்வீல் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். அந்த வெஹிக்கிளோட பேர் பாத்துக்கோங்க சிம்கா 4x4 அப்படின்றது அந்த வெஹிக்கிளோட பேர். சரியா, புரிஞ்சுச்சு தானே? சிம்பிளான விஷயம். ஒரு ஈவெண்ட் ஆனதுக்கும் அந்த ஈவெண்ட் வச்சு வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வெஹிக்கிள் வந்து அன்வீல் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா? இதுல வந்து இதுல என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு டெக்னாலஜி ஒன்று போட்டிருப்பான். அந்த டெக்னாலஜியை பாத்துக்கோங்க. அது இந்த நியூஸா அடுத்த நியூஸா தெரியல. ரெண்டுமே ஒரே ஈவெண்ட் தான். ஏபி இனிஷியோ டிசைன் அப்படின்னு ஒரு டிசைன் இருக்கும். அது எங்க இருக்கும் பாருங்க, ஏபின்னு ஆரம்பிக்கும். இந்த நியூஸ் அடுத்த நியூஸ் வந்துடு. ஓகே, இதுதான். சரியா, ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வெஹிக்கிள் வந்து கொண்டு வந்திருக்கானா, இந்த வெஹிக்கிள் வந்து எந்த டிசைன் வந்து யூஸ் பண்ணி வந்து கொண்டு வந்திருப்பானா அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மறந்துட்டேன். சரியா, ஏபி இனிஷியோ டிசைன் அப்படின்னு ஒரு டிசைன் இருக்கும். சரியா, அது என்னடா இந்த டிசைன் கேட்டீங்கன்னா வந்து இந்த ப்ரௌன் ஃபீல்டு கிரீன் ஃபீல்டு வந்து படிப்போம் பாத்தீங்களா. கிரீன் ஃபீல்டு என்ன, கம்ப்ளீட்லி ஸ்கிராச்ல இருந்து உருவாக்குவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து கிரீன் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ப்ரௌன் ஃபீல்ட்னா ஆல்ரெடி இருக்கிறத வந்து மாடிஃபை வந்து பண்ணுவாங்க, அது வந்து ப்ரௌன் ஃபீல்ட். சரியா, அந்த மாதிரி வந்து ஏபி இனிஷியோ டிசைன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டிசைன் வந்து கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து ஏபி. எங்க இருக்கு அந்த டிசைனோட பேரு? ஏபி இனிஷியோ டிசைன். சரி, அதோட பேர் பார்த்துக்காங்க, எங்க இருக்குன்றது தெரியல. அந்த டிசைன் யூஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து கொண்டு வருவாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மறந்துட்டேன். சரியா, 5th லைன். ஓகே, அவ்வளவுதான் இருக்கும் இந்த நியூஸ்ல. அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸும் அதே ஈவெண்ட் தான், அதே ஆள் தான். சரியா, இந்த ஈவெண்டோட பேர் பார்த்துக்காங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூரோசெட்டரி அப்படின்றது இந்த ஈவெண்டோட பேரு. இங்க வச்சு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா பாரிஸ் பிரான்ஸ்ல வச்சு நடக்குது. சரியா, அப்ப படிச்சோம் பாத்தீங்களா அந்த கல்யாணி, அவர் தான் வந்து இங்கேயும் வராரு. அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த வாட்டி வந்து யூஎஸ்எஸ் சேர்ந்த ஒரு கம்பெனி, மிலிட்ரி கம்பெனி கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுறாங்க. யாரு கூட வந்து போடுறாங்கன்னு பாத்துக்கோங்க, ஏஎம் ஜெனரல் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போடுறாங்க. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா வந்து இந்த கல்யாணின்னு சொன்னேன் பாத்தீங்கன்னா, கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட். இவனோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கன்ஸ், எந்த மாதிரி கன்ஸ் பாத்துக்கோங்க, இந்த ஆர்டிலரி கன்ஸ் சொல்லுவாங்க, இந்த கன்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த ரீகாயில் டெக்னாலஜி. ரீகாயில்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நீங்க வந்து துப்பாக்கி வச்சு சுடுறப்போ வந்து நியூட்டனோட தேர்ட் லா சொல்லும் பாத்தீங்களா, என்ன தேர்ட் லா சொல்லும், ஒரு ஆளை அடிச்சீங்கன்னா திருப்பி அடிப்பாங்களா, அந்த மாதிரி தானே. நீங்க செகண்ட் லாவா தேர்ட் லாவா, சரி அதெல்லாம் வேணாம். சரியா, நீங்க துப்பாக்கியில சுடுறப்ப அதே ஃபோர்ஸ் நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து வந்து சுடுறீங்களோ அது வந்து பின்னாடி வந்து இழுக்கும். சரியா, அது வந்து பின்னாடி வந்து இழுக்கும். சரியா, அது செகண்ட் லாவா தேர்ட் லாவா, சரி அது வேணா. என்ன சொல்ல வந்தேன்னா வந்து சாஃப்ட் ரீகாயில் டெக்னாலஜினா என்னன்னு கேட்டீங்க வந்து நீங்க சுடுறப்போ வந்து அதே விதத்தை வந்து துப்பாக்கி வந்து பின்னாடி வந்து இழுக்கும். சரியா, இந்த சாஃப்ட் ரீகாயில்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பின்னாடி இழுக்குது பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இழுக்காம ஓரளவுக்கு ஸ்லோவா இழுக்கிற மாதிரி. சரியா, அந்த டெக்னாலஜி வந்து இவங்க வந்து மேக் பண்ணுவாங்க. சரியா, என்னென்ன பண்ணுவாங்க பாத்துங்க, கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட் வந்து இந்த மாதிரி வந்து ஆர்டிலரி கன்னையும் மேக் பண்ணுவாங்க. ரீகாயில் சாஃப்ட் ரீகாயில் டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி வந்து இவங்க வந்து மேக் பண்ணுவாங்க. முக்கியமா என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர்டிலரி கன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கன்னை மேக் பண்றப்ப அதோட டயாமீட்டர் வந்து, அதாவது இந்த சுடுவாங்க பாத்தீங்களா, குண்டு வந்து வெளியே வரும் பாத்தீங்களா, அந்த டயாமீட்டர் வந்து எவ்வளவு இருக்கும் கேட்டீங்கன்னா 155 மீட்டர் இருக்கும். சரியா, அதே மாதிரி வந்து அந்த அந்த கன்னோட லென்த், அந்த படத்துல இருக்கு பாத்தீங்களா, அந்த வண்டிக்கு மேல ஒரு கன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஊசியா லைக் வந்து பீரிங்ல வந்து ஒரு முன்னாடி ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா அங்க, அதுதான் வந்து லென்த்னு சொல்றேன். சரியா, அந்த பேரலோட லென்த் வந்து எவ்வளவு இருக்கும் கேட்டீங்கன்னா இந்த டயாமீட்டர் வந்து எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து 52 மடங்கு வந்து அந்த லென்த் வந்து இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது வந்து கேஎஸ்எஸ்ஆர் பத்தி. அதே இது ஏஎம் ஜெனரல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, மிலிட்ரி வெஹிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து நல்லா வந்து தயாரிப்பாங்க. இவங்க பாத்துக்கோங்க, இவங்க வந்து ஆர்டிலரி கண்ணை நல்லா தயாரிப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து மிலிட்ரி வெஹிக்கிள் எல்லாம் வந்து நல்லா வந்து தயாரிப்பாங்க. இப்போ வந்து இவங்க
2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி லைக் வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நீ வந்து கன்னை நல்லா தயாரிக்கிற, நான் வந்து வெஹிக்கிள் நல்லா தயாரிக்கிறேன். இந்த மவுண்ட் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா மவுண்ட் வெஹிக்கிள்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த வெஹிக்கிளுக்கு மேல வந்து கன்னை வந்து வைப்பாங்க சரியா, அதான் வந்து மவுண்ட் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நீ ஆர்டிலரி கன் நல்லா தயாரிக்கிற, நான் வெஹிக்கிள் நல்லா தயாரிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்துச்சுன்னா ஒரு மவுண்ட் வெஹிக்கிள் வந்து நம்மளால வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க சரியா. எதுக்காக அந்த பார்ட்னர்ஷிப் வந்து போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து யுஎஸ் ஆர்மில வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், நல்லா வச்சுக்கோங்க. யுஎஸ் ஆர்மில ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்டிசி அப்படின்றது தான் அந்த ப்ரோக்ராமோட பேர் சரியா. இந்த யூஎஸ்கார என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி என்னோட ஆர்மிக்கு வந்து இந்த மவுண்ட் அது பேர் என்னங்க, அந்த வண்டிக்கு மேல வந்து கன் இருக்கும் பாத்தீங்களா, மவுண்ட் வெஹிக்கிள், இந்த வெஹிக்கிள் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஒரு தேவை அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஏஎம் கம்பெனி இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு ப்ரொபோஸ் வந்து பண்ணிருப்பாங்க. நான் பார்ப்பா நான் வந்து உனக்கு வந்து நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி வந்து ப்ரொபோஸ் வந்து பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து அவங்க வந்து ப்ரொபோஸ் வந்து பண்ணிருக்காங்க. இவங்கள மாதிரி வந்து இன்னும் 2-3 கம்பெனிஸ் வந்து ப்ரொபோஸ் வந்து பண்ணிருப்பாங்க. ஒருவேளை வந்து இந்த யூஎஸ் டிஃபென்ஸ் வந்து இவனோட ப்ரொபோஸ் வந்து அக்செப்ட் வந்து பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் என்ன பண்ணுவாங்க வந்து இந்த மாதிரி கல்யாணி கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுருக்கான் பாத்தீங்களா, அவன் கூட சேர்ந்து வந்து இவங்களுக்கு வந்து இந்த மவுண்ட் வெஹிக்கிள் வந்து பண்ணி தருவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி வந்து ஓகே சொன்னா மட்டும்தான் வந்து பண்ணி தருவாங்க. அப்படி ஓகே சொன்னா வந்து எப்பக்குள்ள வந்து டெலிவரி வந்து பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 2027 வந்து பண்ணணும் அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சிச்சா, வழங்குச்சா? நீ வாட்ட கத்துறாடா, வேகமா கத்துறாடா, ஒன்னும் புரிய மாட்டேங்குதுறான்றீங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஜாவலின் த்ரோ சரியா. இந்த டைமண்ட் லீக்லாம் இருக்கும் பாத்தீங்களா, டைமண்ட் லீக்ல வந்து நிறைய லீக் வந்து இருக்கும் சரியா. அதுல வந்து ஒரு லீக் தான் வந்து தோகா டைமண்ட் லீக்னு சொல்லுவாங்க. இதை பத்தி வந்து நம்ம வந்து போன வருஷமே வந்து படிச்சிருப்போம் சரியா. இந்த தோகா டைமண்ட் லீக்ல வந்து நம்ம நீரஜ் சோப்ரா வந்து 2023 வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க சரியா. அதே மாதிரி 24, 25 ரெண்டுலயுமே வந்து சில்வர் வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த 25ல என்ன நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து இது வரைக்கும் அந்த ஜாவலின் த்ரோன்னா புரியுதா, லைக் வந்து ஒரு ஒரு குச்சியோ ஒரு கம்பி மாதிரி இருக்கும் சரியா, அதை வந்து தூக்கி வந்து எறிவாங்க. இந்த மாதிரி தூக்கி எறியதுல நீரஜ் சோப்ரா வந்து 90 மீட்டர் வந்து தூக்கி எரிஞ்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் 2025 தான் வந்து 90 மீட்டர் வந்து எரிஞ்சிருப்பாங்க. எப்ப எரிஞ்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த தோகோ டைமண்ட் லீக்ல தான் வந்து எரிஞ்சிருப்பாங்க சரியா. ஆனா வந்து எரிஞ்சனாலையும் அவங்க வந்து செகண்ட் தான் வந்து முடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க முடிச்சிருப்பாங்க, அது வந்து நமக்கு வந்து வேணாம் ஓகேவா. இதெல்லாம் வந்து தோகாவோட வரலாறு சரியா. அந்த மாதிரி வந்து இந்த வாட்டி வந்து நடந்திருக்கு தோகா டைமண்ட் லீக். இதுல வந்து நம்ம நீரஜ் சோப்ரா வந்து 4வது இடத்துல வந்து முடிச்சிருக்காங்க சரியா. இது வரைக்கும் வந்து கோல்டு வந்து வாங்கியிருந்தாங்க, சில்வர் வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த வாட்டி வந்து 4th பிளேஸ் வந்து வராங்க அப்படின்றதான் விஷயம். எங்க வச்சு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கத்தால வச்சு நடக்குது. எவ்வளவு தூரம் தூக்கி போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 85.69 மீட்டர் வந்து தூக்கி வந்து போட்டிருக்காங்க. ஓகேடா, தோத்துட்டாரு என்னடா பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து அந்த விஷயம் எல்லாம் கிடையாது. இதுல வந்து ஒரு குவாலிபிகேஷன் மாதிரி. என்ன குவாலிபிகேஷன்னா இதுல வந்து 82 மீட்டருக்கு மேல எரிதாங்க பாத்தீங்களா, 82.61 மீட்டருக்கு மேல வந்து எரிஞ்சவங்க 2026 காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நடக்கும் சரியா. அதுக்கு வந்து டைரக்டா வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க. இப்ப வந்து நீரஜ் சோப்ரா வந்து 85 மீட்டர்ல இருந்து எரிஞ்சிட்டாரா, இவர் வந்து டைரக்டா வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? இல்ல ஓகேடா, நீரஜ் சோப்ரா 4வது இடம்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ருமேஷ் தரங்கா அப்படின்னு ஒருத்தவங்க ஸ்ரீலங்கா சேர்ந்தவங்க 88 மீட்டர் வந்து இறஞ்சிருப்பாங்க. 2வது வந்து நம்ம ஆண்டர்சன் பீட்டர் சரியா, இவர் வந்து 2வது இடத்துல வந்திருப்பாரு. 3வது வந்து தாம்சன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து 3வது இடத்துல வந்து வந்திருப்பாங்க ஓகேவா. இந்த தரங்கா இருக்காங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ரோம் டைமண்ட் லீக்லயும் இவங்க தான் வந்து கோல்டு வந்து ஜெயிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 92 மீட்டர் வந்து எரிஞ்சிருப்பாங்க அப்படின்றது நான் வச்சுக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கேட்டலாக்னா என்ன தெரியும், அது என்னடா கேட்டலாக்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எக்ஸாம் இல்லாம வர மாட்டேங்குது. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, நல்லா வச்சுக்கோங்க. ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஃபர்ஸ்ட் என்ன கேட்பீங்க, மெனு கார்டு கேட்பீங்களா? மெனு கார்டு கேட்பீங்களா? அந்த மெனு கார்டுல என்ன இருக்கும், இட்லி 40 ரூபா, தோசை 60 ரூபா, புரோட்டா 10 ரூபா, இந்த மாதிரி வந்து இது போட்டிருப்பாங்க பாத்தீங்களா. என்னென்ன ஃபுட்டு வந்து இருக்கு, அது என்னென்ன பிளேஸ்ல இருக்கு, இந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா, என்னென்ன ஃபீச்சரு, இதை தான் வந்து கேட்டலாக்னு சொல்லுவாங்க. புரியுதா, விளங்குதா? இப்போ வந்து நீங்க வந்து ஒரு புக்கே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. புக் எடுக்கிற மாதிரி வந்து அது யார் எழுதியிருக்காங்க, இதான் வந்து கேட்டலாக்னு சொல்லுவாங்க சரியா. அந்த மாதிரி வந்து ஒரு கேட்டலாக் வந்து இந்தியா வந்து ரிலீஸ் வந்து பண்றாங்க. நல்லா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் விஷயத்த சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து இந்தியன் ஸ்பேஸ் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு இது நடந்திருக்கும்
எங்க வச்சு நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 2026ல 5th எடிஷன் வச்சு நடந்திருக்கும். சரியா? அங்க வச்சு என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியா வந்து அவனோட ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியோட கேட்லாக் கேட்லாக் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். அது கரெக்டா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட லைக் வந்து சேட்டலைட் வந்து யாரு இப்ப வந்து ஒரு ஏபிசி இந்த மாதிரி ஒரு 5 கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி சேட்டலைட்டை வந்து மேக் பண்ணுப்பா. பி அப்படின்றவங்க வந்து ராக்கெட்டை வந்து மேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து லிஸ்ட் வந்து இருக்கு பாத்தீங்களா? அதான் வந்து ஸ்பேஸ் கேட்லாக்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பேஸ் கேட்லாக் வந்து இப்ப வந்து லான்ச் வந்து பண்றாங்க. எங்க வச்சு லான்ச் பண்றாங்க பாத்துக்கோங்க. இந்தியா ஸ்பேஸ் காங்கிரஸோட 5வது எடிஷன் நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கேட்லாக் வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். அங்குதானே புரியுது தானே? வளவலன்னு இருக்கும். டெவலப் பண்ணது யாருன்னு பாத்துக்கோங்க. எஸ்ஐஏ இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் டெவலப் பண்ணிருப்பாங்க. இதே இடத்துல வச்சு என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இன்னும் ஒரு 2 ரிப்போர்ட்டை வந்து இந்த எஸ்ஐ அதாவது சாட்காம் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் சொல்லுவாங்க. அவங்க வந்து இன்னும் ஒரு ரிப்போர்ட்டை வந்து 2 ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பில்டிங் இந்தியாஸ் ஆன் ஆர்பிட் சர்வீசிங் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட். சரியா? இதை வந்து யார் வந்து டெவலப் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆர்பிட் ஏரி கூட சேர்ந்து வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க எஸ்ஐஏ. சரியா? அதே மாதிரி வந்து இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஸ்பேஸ் கம்ப்யூட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட். இதை யார் கூட டெவலப் பண்ணி வந்து விட்டுருப்பாங்க வந்து டேக் மீ டு ஸ்பேஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து டெவலப் பண்ணி வந்து விட்டுருப்பாங்க. ஓகேவா? கடைசியா வந்து ஒரு ஸ்டாட்டிக் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில கிட்டத்தட்ட வந்து 400 ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் வந்து இருக்கு. திருப்பி சொல்றேன், இந்தியாவில கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் வந்து இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை மில்லியன் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா 500 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. 2025ல மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 மில்லியன் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவோட ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. விளங்கு சார்? புரிஞ்சு சார்? ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பிரைஸ். சரியா? ஊல்ஃப் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அதானது ஊல்ஃப் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக கேட்டீங்கன்னா வந்து இந்த பிரைஸ் வந்து வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. சரியா? எப்பல இருந்து கொடுக்குறாங்க பாத்துங்க. 1978ல இருந்து இந்த வருஷம் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. யாருக்காக கொடுப்பாங்கன்னா வந்து இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், மெடிசன்ஸ், ஆர்ட்ஸ் இதுல எல்லாம் வந்து புதுசு புதுசா வந்து கண்டுபிடிப்பாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு வந்து இந்த ஊல்ஃப் பிரைஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சயின்டிஸ்ட் அவரோட பேர் பார்த்துக்கோங்க. இந்தியன் ஆர்ஜின் தான் வந்து அவரோட இந்தியன் ஆர்ஜின் தான். சரியா? அவர் என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஜெயின் அப்படின்றது தான் அவரோட பேரு. அவர் வந்து ஒரு பிசிக்ஸ். சரியா? அவர் வந்து புதுசா வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. என்னத்த கண்டுபிடிச்சிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபெர்மியோன் அப்படின்ற ஒரு விஷயம். அதானே காம்போசிட் ஃபெர்மியோன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது என்னடா ஃபெர்மியோன்ஸ்னா இதை தேடுறதுலாம் லேட் ஆயிடுச்சு. சரியா? வளவலன்னு போட்டிருந்தாங்க. ஏதோ வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் வந்து போட்டிருந்தாங்க. சிம்பிளா சொல்லணும் வந்து இந்த புரோட்டானு, எலக்ட்ரானு, நியூட்ரான் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து இதுவும் ஒரு பார்ட்டிகல் தான். புரிஞ்சுச்சா? அதே மாதிரி வந்து இதுவும் ஒரு பார்ட்டிகல் தான். இந்த ஃபெர்மியான் அப்படின்றது. வழங்குதா? இதை வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். அவருக்கு வந்து அதனால வந்து இவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஊல்ஃப் பிரைஸ் வந்து பிசிக்ஸ் சார்பா வந்து தராங்க அப்படின்றதான் விஷயம். புரியுதா? ஆக்சுவலா வந்து பிசிக்ஸ்ல வந்து மொத்தம் வந்து 3 பேர் கொடுத்திருப்பாங்க. இவருக்கு ஒரு ஆளு, இன்னும் 2 பேர் வந்து அந்த அவார்டை வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. மொத்தம் வந்து 3 பேர். ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜேம்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க, இன்னொரு யாருன்னு கேட்டீங்கன்னா மொர்திகாய் அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? மொத்தம் வந்து ஒரு 3 பேர் கொடுத்திருப்பாங்க. இந்த ஜேம்ஸும் மொர்திகாயும் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து 2 எலக்ட்ரான் சிஸ்டத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிரைஸ் வந்து 1978 வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி இந்தியன் வந்து யாருமே இந்த பிரைஸ் வந்து வாங்கினது இல்லையா? பிசிக்ஸ்ல வந்து வாங்கினது இல்லையா? கரெக்டா பாத்துக்கோங்க. பிசிக்ஸ்ல வாங்கினது இல்லையா? இந்தியன் என்னமோ படிச்சேனே. இப்படி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்ஜின் வந்து இவங்க. சரியா? இந்த மாதிரி வந்து வாங்குறது வந்து இவங்க தான் அப்படின்னு 1978ல இருந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்ஜின் வந்து இவங்க தான் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? யார் இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல கேட்டீங்கன்னா வந்து கேட்டீங்க இருக்கும் அப்படின்னு சொல்ல தெரியும். ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து இந்தியா யாராச்சும் வாங்கிட்டாங்க. குருதேவ் சிங் ஒருத்தவங்க, வெங்கடேசன் வந்து வாங்கிப்பாங்க. சார்பா வந்து ஜூபி மேத்தா அப்படின்னு ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. விலங்குஸ்தான்.
ஓகே, அடுத்த 3 நியூஸ் வந்து ஈஸியான விஷயம். அதை நான் நாளைக்கு சொல்றேன். ஒன்றும் இல்லை, இந்த மகாராஷ்டிரா இருக்கும் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் கூகுள் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு அவங்க 2 பேரும் வந்து எம்ஓ சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக வாங்கிட்டேன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ சொல்லி தரணும், ஸ்டூடெண்ட் சொல்லி தரணும், ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர்ஸ் தெரியணும் தான். அதனால என்ன நினைப்பாங்கன்னா வந்து மகாராஷ்டிரோட ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு எம்ஓ போடுறாங்க. எதுக்காக இந்த எம்ஓ வந்து லைக் வந்து அந்த அங்க இருக்க டீச்சருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ வந்து சொல்லித்தரோம், ஏஐ என்ன, டிஜிட்டல் டெக்னாலஜி என்ன அப்படின்னு வந்து சொல்லித்தரதுக்காக லைக் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து மகாராஷ்டிராவும் கூகுள் ஃபார் எஜுகேஷன் வந்து ஒரு பண்றாங்க. சொல்லித்தராங்கன்னு சொன்னா என்ன வந்து சொல்லித்தராங்கன்னா வந்து மராத்தி, ஹிந்தி, இங்கிலீஷ் இதுல எல்லாம் வந்து சொல்லி தராங்க அப்படின்றதான் விஷயம். புரியுதா?